மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு, இலவச கல்வி, வறுமை ஒழிப்பு மற்றும் சுங்கை பக்காப்பில் குடியுரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆகியவை பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரீஃபினின் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளாக முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு வெளியிடப்பட்ட அவரது பர்வான் பிரகடனத்தின் முக்கிய அம்சமாக தொகுதிக்கான நியாயம் என்ற வாக்குறுதி முன்மொழியப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற தேர்தல் அறிக்கையின் வெளியீட்டு விழாவில் பக்கத்தான் ஹரப்பான் செயலாளர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில், PKR துணைத் தலைவர் ரபிசி ரம்லி மற்றும் பெனாங்கு முதலமைச்சர் சவுகோன் யோ ஆகியோர் கலந்து கொண்டனர். வரும் சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் ஜுகாரிக்கு ஆதரவாக PKR உயர்நிலை தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். PKR துணைத் தலைவரும் பொருளாதார அமைச்சருமான ரபிசி ரம்லி தலைமையில் ஜுகாரிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் PKR உதவி தலைவரும் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சருமான செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி, நெகிரி சிம்பிளான் PKR தலைவரும் மாநில மந்திரி பசாருமான ஹமீருடின் ஹாரூன் மற்றும் இதர PKR தலைவர்களும் கலந்து கொண்டனர். வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் ஜுகாரியை சுங்கை பக்காப் வாக்காளர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சரஸ்வதி கந்தசாமி கேட்டுக்கொண்டார். உள்ளூரைச் சேர்ந்தவரும் ஒரு முன்னாள் ஆசிரியருமான ஜுகாரி சுங்கை பக்காப் மக்களுக்கு ஒரு சிறந்த தேர்வு என அவர் குறிப்பிட்டார். இந்த தொகுதியில் உள்ள 17 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் பக்கத்தான் வேட்பாளருக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜுகாரி இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் இங்குள்ள மக்களுக்கு பினாங்கு அரசாங்கத்திடமிருந்து அதிகமான உதவிகளை பெற்றுத்தர முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். பினாங்கு சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மொத்தம் 39,279 வாக்காளர்களை கொண்ட அந்த தொகுதியில் சீனர்களின் எண்ணிக்கை 22.5 விழுக்காடாகும். ஆகவே இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரீஃபினின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் சீனர்களின் வாக்குகள் முக்கிய பங்காற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனர்கள் திரண்டு வந்து வாக்களித்தால் 60 வயதான டாக்டர் ஜுகாரி வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. அத்தொகுதியில் மலாய்க்காரர்களின் எண்ணிக்கை 59.4 விழுக்காடாகவும் இந்தியர்களின் எண்ணிக்கை 17.4 விழுக்காடாகவும் உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அத்தொகுதியில் பாஸ் கட்சி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் மாநகரில் அண்மைய காலத்தில் பட்டு போகும் நிலையில் இருந்த 173 மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன என்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி மிகவும் முதிர்ச்சி அடைந்த 1488 மரங்கள் பரிசோதிக்கப்பட்டன. அவற்றில் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நிலையில் இருந்த 173 மரங்கள் வெட்டப்பட்டன என்று பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா தெரிவித்தார். மேலும் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை மொத்தம் 22,283 மரங்கள் பராமரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுங்கை பட்டாணி பக்கார் ஆராங்கில் நேற்று முன்தினம் மாலை 4:45 மணியளவில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் கை துப்பாக்கியுடன் ஒரு நகைக்கடையில் கொள்ளையடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகமூடி அணிந்த 3 சந்தேக நபர்கள் வளாகத்திற்குள் நுழைந்ததாகவும் மற்றொரு சந்தேக நபர் வெள்ளை நிற பெரோடுவா மைவியில் வெளியில் காத்திருந்ததாகவும் கொலமுடா காவல்துறையின் தலைமை உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் நகைகளுடன் தப்பிச் சென்றுள்ளனர் என்றும் இழப்புகளின் மதிப்பு இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த நேரத்தில் வளாகத்தில் 2 தொழிலாளர்கள் இருந்ததாகவும் ஆனால் கொள்ளையின் போது அவர்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு குறித்து தகவல் தெரிந்தவர்கள் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கிள்ளானில் 2வது நீர் சுத்திகரிப்பு ஆலை நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அவ்வட்டார மக்களின் குடிநீர் தேவையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த 2வது ஆலை அமைக்கப்படுகிறது என்று அயர்ஸ்லாங்கூர் நிறுவனத்தின் இடைக்கால தலைமைச் செயல் அதிகாரி அபாஸ் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ராசாவ் நீர் சுத்திகரிப்பு ஆலை எனப்படும் அந்த திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று அவர் கூறினார். தற்போது கிள்ளான் வட்டாரத்திற்கு சுங்கைஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்துதான் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. 2வது ஆலை திறக்கப்பட்ட பிறகு கூடுதல் நீரை சேமித்து வைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் மிகப்பெரிய நீர் விநியோக சேவை நிறுவனமான அயர்ஸ்லாங்கூர், புத்ராஜயா, கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் ஆகியவற்றில் உள்ள 93 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு குடிநீர் சேவையை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
தலைநகர் கெப்போங்கில் விபச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 4 மசாஜ் மையங்கள் நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற பகுதியில் 5 நாட்களாக நடத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் கண்காணிப்புகள் மூலம் வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. 4 வளாகங்களும் உடனடியாக மூடப்பட்டதாகவும் அங்கிருந்த வணிகப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அடையாளம் காணப்பட்ட ஹாட் ஸ்பாட்களில் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் டிபிகேயில் தெரிவித்துள்ளது. சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் வெற்றி பெற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியின் புதிய கட்டடத்திற்கு விடிவு காலம் பிறக்கும் என்று மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ் பள்ளிகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், அந்த வகையில் இந்த சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியை கட்டி முடிக்க வேண்டிய கடமை தொகுதி மக்கள் பிரதிநிதி கைகளில் இருப்பதால் வரும் இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் மக்களின் பல சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு சட்டமன்ற வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரிஃபினுக்கு வற்றாத ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இன்று அரிமா ஏற்பாட்டில் சிம்பாங் அம்பாட் தமான் புத்ரி குனோங்கில் நடைபெற்ற மடானி ஒன்று கூடல் நிகழ்வில் ஓம்ஸ் பா தியாகராஜன் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் 40க்கும் மேற்பட்ட அரசு சாரா அமைப்புகள், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டதோடு வேட்பாளர் ஜுகாரி அரிஃபினுக்கு தங்கள் ஆதரவை வழங்கினர். காலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அங்கமாக வாக்காளர் பதிவு சரிபார்த்தல், திருவிழா சாப்பாடு, சிறுவர்களுக்கான போட்டி விளையாட்டுகள், சட்டமன்ற வேட்பாளர் அறிமுகம், கலைஞர்களின் பாடல்கள் போன்ற அங்கங்களும் இடம்பெற்றன. நிபோங் தபால் சட்டமன்ற சேவை மையம் மற்றும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் ஒருங்கிணைப்பில் இந்நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று மலேசியா கிளந்தான் பல்கலைக்கழகத்தில் ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் தேசிய அளவிலான அவிரா நாடக போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய அளவில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் 10 அணியினர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் ஓம்ஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன், மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் தலைவர் சு சுரேந்திரன், ஓம்ஸ் குழுமத்தின் இயக்குனர் சி சதீஷ் நாயுடு, திரைப்பட இயக்குனர் கார்த்திக் ஷியாமலன், மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழக தமிழ் மொழி கழகத்தின் ஆலோசகர் முனைவர் சதீஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். மலேசியாவில் தமிழ் மேடை நாடகங்களின் வரலாற்றில் இளைஞர்களின் நாடகத்திறனை வெளிப்படுத்த மேடைகள் கிடைக்காத நிலையில் கிளந்தானில் இம்மாதிரியான நாடகப் போட்டியை நடத்தும் பல்கலைக்கழக மாணவர்களின் முயற்சிக்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் தெரிவித்துக் கொண்டார். நாளைய தலைமுறைக்கான திறமையானவர்களை இதுபோன்ற மேடைகளும் போட்டிகளும் தான் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் ஓம்ஸ் அறவாரியம் மாணவர்களுக்கான இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியம் பல்கலைக்கழக மாணவர்களுடன் தொடர்ந்து பயணிக்கிறது. இப்பல்கலைக்கழகத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்கள் பயில்வது ஆச்சரியம் அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இவர்களின் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு ஓம்ஸ் அறவாரியம் உறுதுணையாக இருக்கும் என்று டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் நம்பிக்கை அளித்தார். ஓம்ஸ் அறவாரியம் இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைய பெருமளவில் ஆதரவை தந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை வழிகாட்ட மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றம் இருக்கிறது. அதற்கு ஆதரவாக ஓம்ஸ் அறவாரியமும் உள்ளது. எனவே மாணவர்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் என்று மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் தலைவர் சு சுரேந்திரன் தெரிவித்தார். அவிரா நாடக போட்டியில் துவாங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக் கழகத்தின் பூம்புகார் அணி 1500 வெள்ளியையும் சுழல் கிண்ணத்தையும் வென்று முதல் நிலையில் வெற்றி பெற்றனர். துவாங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக் கழகத்தின் கற்பு கடல்கள் அணி 2ஆம் நிலையில் 1000 வெள்ளியை வென்றது. 3ஆம் நிலையில் துவாங்கு பைனூன் ஆசிரியர் கல்விக் கழகத்தின் மகிழம் அணி 800 வெள்ளியை வென்றது. இதனைத் தொடர்ந்து மேலும் 7 குழுக்களும் முறையே ரொக்க பரிசினை தட்டிச் சென்றனர். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.